மார்கழி மாதம் 7ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 7. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய், நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் முழிச்சுக்காத பெண்களை கூப்பிடுறான். எழுந்துக்கோங்க எல்லாரும், ஆனை சாத்தான்னு சொல்கிற அந்த குருவிகள்லாம் போடுற சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? அது கிச்சு கிச்சுன்னு பேசுகிறதே, அதோட சத்தம் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு இவ சொல்லி கூப்பிடுறா. அந்த ஒரு வாசனை மிக்க அந்த கூந்தலை உடைய ஆயர்குல பெண்கள் மத்து வச்சுண்டு அந்த தயிரை கடையிறாளே, அந்த ஓசை கூட உங்களுக்கெல்லாம் கேட்கலையா அப்படின்றா. அவர்களோட கழுத்தில் அந்த போட்டுருக்க அந்த அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் அது ரெண்டுமா சேர்ந்து மற்ற கடைச்சி அது ரெண்டும் அப்படி முட்டிண்டு போடுற அந்த ஓசை கூடவா உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை எழுப்புறா. எல்லாரையும் தலைமை ஏற்று அழைச்சி சொல்வதாக சொன்னியே பெண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. நாங்கள்லாம் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுறோமே, அந்த பாட்டு கூட உன் காதலை கேட்கலையா? அதை கேட்டும் உறங்குவதன் மர்மம் என்ன அப்படின்னு கேட்குறா. பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை தர அப்படின்றா. இப்படி ஒவ்வொருத்தரையாவை எழுப்பி எழுப்பி கூட்டுண்டு போய் நோன்பு கொண்டாடுறா. அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. ஒரு பாசுரத்தில் ஒரு பேர் சொல்கிறா பெருமாளுக்கு. இதில் கேசவா அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி நம்ம